குக்கிங் விலாக் பார்க்கலாம். வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. குக்கிங் விலாக் தாங்க போடுறேன். காலையில் எழுந்தாங்க 5 மணிக்கு எழுந்துட்டு வாசல்லாம் பெருக்கி தான் தெளித்து கோலம் போட்டுட்டு இந்த டீ போட்டு குடிச்சிட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு யோசித்தேன். இப்போ ஒயிட் ரைஸ் வச்சுட்டேன். சைடில் வச்சுட்டு குழம்பு என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எறானா இறால் சொல்லுவாங்கள்ல, அதுதான் எறா சொல்லுவோம். எறாவும் கனவாவும் வாங்கி வச்சுருந்தேன், ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். சரி, முருங்கைக்காய் வர இருந்துச்சு, எங்கள் வீட்டுக்கார ஃப்ரெண்டு வேறு கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. சரி, முருங்கைக்காவும் போட்டு கனவா போட்டு வச்சு பார்க்கலாம், வச்சு பார்க்கலாம்லாம் வச்சுருக்கேன். நல்லாயிருக்கும். அது எறா கூட முருங்கைக்காய் போட்டு வச்சாலும் அவ்வளோ வாசனை அல்டிமேட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், வாசனை அப்படியே தூக்கும். முருங்கைக்காய் வாசனை, எறா வாசனை செமையாக தூக்கும், சூப்பராக இருக்கும். சரி, கனவாவிலேயே இதுமாதிரி நம்ம போட்டு செய்வோம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுறதுக்கோசம் போட்டேன். டீ போட்டு குடித்தோடனே கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் உட்காந்தேன். அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் இருந்துச்சு, பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு லைட்டு இந்த பக்கம் சாதம் வச்சுட்டு வத்தல் கொஞ்சம் வறுத்து எடுத்துகிட்டு அத்தை கனவா சாப்பிட மாட்டாங்க. சரி, வத்தல் எதுக்கும் எடுத்து வைக்கும், அதுக்கப்புறம் மதியம் கூட உருளைக்கிழங்கு எதாவது செஞ்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு வத்தல் எடுத்துகிட்டு எறா கிடையாது, டங்க்கு ஸ்லிப் ஆகுதுங்க. என்னங்க ஸ்பீடாக வரமாட்டேங்குதுங்க. நானே யோசித்து ரொம்ப மூளையை கசிக்க வேண்டியது. நான் சமைக்கிறத தான் சொல்கிறேன், அதை பேசுகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கனவா மீன் எடுத்தேன். அங்கே பாருங்கள், கனவா மீன் 1 கிலோ வாங்கினேன். 1 கிலோ வாங்கிட்டு வந்து அதே கட் பண்ணியே வாங்கிட்டு வந்தாச்சு. அதனால் கழுவி வாஷ் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சேன். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சு தான் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். இதில் வெங்காயம் பொடியாக ஒரு 2 பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்துக்கிட்டேன். அது கொஞ்சம் தொக்கு மாதிரி வைக்க போகிறேன், கிரேவி தொக்கு மாதிரி வச்சா கொஞ்சம் வெங்காயம் தக்காளி அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதனால் அதுக்கப்புறம் முருங்கைக்காய் ஒரு 3 முருங்கைக்காய் எடுத்தேன். 3 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுக்கிட்டு எண்ணெய் கடுகு பெருஞ்சீரகம் போட்டு நான் அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு பொடியாக வெங்காயம் கட் பண்ணி வச்சு போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் உப்பு கொஞ்சம் போடணும். உப்பு போட்டாலே வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி எடுத்து போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கும் போதே வாசனை செம்மையாக இருக்கும். வாசனை நல்லா இருக்கும். நமக்கு வாசனையிலே அப்படியே நமக்கு ஒரு மாதிரி மெய் மறந்து போயிடுவோம். அந்த மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் வதக்கிட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்காய் தூக்கி போட்டு வதக்கிட்டு இந்த கனவா மீனை போட்டு வதக்கும் போது கனவாவில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த கனவா மீன் 65 தோசைக்கல்லாம் போட்டு எடுப்பாங்க, டமீர்னு வெடிக்கும். ஆனால் இந்த கிரேவியில் வைக்கிறது மட்டும் அதுமாரி இருக்காது, நல்லாயிருக்கும். கிரேவி வைக்கிறது அதுமாதிரி வெடிக்காது. நீங்கள் தோசைக்கல்லில் இல்லை எண்ணெயில் 65 போட்டிருக்கேன், ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதை சமைச்சு எடுக்கிறத காட்டி நமக்கு போதும்னு ஆகிடும். டமீர் வெடிக்கும். எத்தனை வாட்டி என் மூஞ்சில் கண்ணில் கையெல்லாம் பட்டிருக்கு தெரியுமா? பயந்தே இருப்பேன். அது மோஸ்ட்லி ரேர் நான் செய்கிறது. அந்த மாதிரி 65 தோசைக்கல்லில் போட்டு எடுக்கிறதும் கொஞ்சம் ரேரு. இது மாதிரி டொக்கு வைப்பேன். டொக்கு வச்சு சாப்பிட்டா இதுவும் 2 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி தான். ரெகுலர்லாம் செய்ய மாட்டேன், எப்பயாவது தான் செய்வேன். அதுக்கப்புறம் குக்கிங் வந்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கனவா நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் தனி மிளகாத்தூள், வீட்டில் வைக்கிற குழம்பு தூள், சிக்கன் மசாலா தூள், இது 3 தான் போடுவேன், வேறு எதுவும் போட மாட்டேன். அதுவே காரம் டேஸ்ட்டு எல்லாமே நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிட்டு தண்ணி அதில் நம்ம விடவே தேவையில்லை, லைட்டாக வேணும் ஊற்றிக்கலாம். ஏன்னா அதிலே தண்ணி எனக்கு கொஞ்சம் குழம்பு மாதிரி லைட்டாக வேணும்னு சொன்னால் குழம்பா கூட வைக்கலாம், தேங்காய் அரைச்சி ஊற்றி குழம்பா வைக்கலாம். இல்லை நமக்கு டொக்கு மாதிரி வேணும்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றினா போதும். போட்டு வதக்கிட்டு மூடி வச்சு சிம்மில் வச்சுக்கிட்டேன்னா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு அவ்வளோ டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது சீனியர்ஸுக்கு தயவு செய்து, சீனியர்ஸ்க்கெலாம் கிடையாது, இப்போ தான் கற்றுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோஸ்லாம் போடுறேன், பாருங்கள். அதுக்கப்புறம் நான் இன்ஸ்டாவில் ஒரு ஸ்டோரி, ஒரு சின்ன படித்ததில் பிடித்த வரிகள் அப்படின்னு போட்டிருக்கோம். இதில் நான் அடிக்கடி ஏன்னா எனக்கு அது பிடிக்கும், அதனால் படிப்பேன். அதில் ஒரு 2-3 வரிகள், 2-3 இது எனக்கு ரொம்ப மனசுக்கு எனக்கு பண்ண மாதிரி இருந்துச்சு. சிலது கஷ்டமாகவும் இருந்துச்சு. ஒன்று என்னென்னா, இந்த பிடித்ததில் பிடித்த வரிகள், ஏமாற்றுவதற்கு தான் அறிவு வேணுமா? ஒருத்தவங்களுக்கு ஏமாத்துறதுக்கு தான் அறிவு வேணுமா தவிர ஏமாறுவதற்கு அன்பு மட்டும் போதும். அன்பாக இருந்தாலே போதுமாங்க, ஈஸியாக ஏமாற்றிடலாங்க. அது உண்மைதாங்க. ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க, ஈஸியாக ஏமாந்துடலாம். இதெல்லாம் அன்பு மட்டும்தான். அறிவு இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் யோசிப்பாங்க. அது ஒரு கோழையாக ஒரு முட்டாளாக இருந்தால் கூட ஒரு வாட்டி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்கலாம், இதனால் நமக்கு பிரச்சனை வரும்னு அவன் கொஞ்சம் யோசிப்பான்.
ஆனால் அன்பாக இருக்கவங்க, அன்பு மட்டும் காமிக்கிறவங்களுக்குலாம் அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா எதுலையாவது போய் அன்பாக இருக்கவங்க அன்பாக தான் இருப்பாங்க, அவங்கள மாற்றவும் முடியாது. ஒருத்தவங்க மேலே தப்பு பண்ணாலும், நம்ம மேலே பிரச்சனை பண்ணாலும் அதை வந்து திரும்பி மறந்துட்டு திரும்பி அவங்ககிட்ட அன்பாக தான் இருப்பாங்க. அதுதான் உண்மை. ஆனால் இதெல்லாம் சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதில் நானும் ஒரு ஆள் தான். அடுத்தது இன்னும் ஒன்று படிச்சிருந்தேன். என்ன தெரியுமாங்க, இந்த ஒரு +2 பொண்ணு ஒன்று இப்போ இறந்துச்சுல, அது ரொம்ப கஷ்டம்தான். அப்போ அதை வச்சு அந்த பொண்ணோட அழுவல் சத்தத்துக்கும் அலறல் சத்தத்துக்கும் வராத கடவுள் ஒரு கோயில் விசேஷத்தில் திருவிழாவில் இந்த மேலே சத்தத்துக்கு எப்படி உடனே வராங்க? அது உண்மைதான். அது யோசிக்க வேண்டிய விஷயந்தான். உண்மைதான். அந்த பொண்ணு கஷ்டப்படும் போது அது வலி எவ்வளோ இருந்திருக்கும். அதெல்லாம் யோசித்தாலே ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். அது ரொம்ப கஷ்டம். அவங்க பெற்றவங்களாம் பொம்பளை பிள்ளை வச்சுருக்கவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், பார்த்துருக்கணும். அது எமோஷ்னலாக இருந்துச்சு அந்த இன்ஸ்டாவில் அது படித்தது. அது உண்மைதாங்க. சாமி மேலே நம்ம கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும். நான் முருகர் மேலே முருகா 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 தங்கம் தங்கன்னுவேன். அவர் மேலே இருக்குதான், நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை இல்லாமல் நம்ம வாழ முடியாது, நம்பிக்கையோடு தான் நம்ம வாழ முடியும். இருந்தாலும் அந்த வரி வந்து யோசிக்க தோணுச்சு. சரிங்க, அடுத்து குக்கிங் போகலாங்க. குழம்பு வந்து கிரேவிங் ஆகிடுச்சு. மனசு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. இந்த ஒரு 2 வரி அதை படிக்கும்போதெல்லாம் மனசு அவ்வளோ கவலையாக இருந்துச்சு. அது திரும்பி அதை யோசித்து படிச்சுட்டே இருந்தேன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வேறு ஒன்றும் இல்லைங்க. அடுத்த பாருங்க, இறால போட்டு நான் சமையலே குக்கிங்கே உங்ககிட்ட சொல்லி முடிச்சுட்டேன். இப்போ தான் இந்த வீடியோவில் விராலே போச்சு, கனவா மீனே போடுறேன் நான். நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள் வீட்டுக்கார் வேறு சொன்னார், எப்போ பாரு சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குன்னு சொல்லினே இருக்கிற, அது சாப்பிட்டா தானே அவங்களுக்கு தெரியும் அப்படின்றாரு. நீ சாப்பிட்டு பார்த்து சொல்கிற இல்லைங்க, உனக்கு நல்லா இருக்குல்ல, நமக்கு நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா அப்போ அதேமாதிரி செஞ்சால் அவங்களுக்கும் நல்லா இருக்குன்னு தான் தோணும் அப்படின்னு சொன்னேன். நல்லா வாசனையாக இருந்துச்சுங்க, சாப்பிட்றதுக்கே அப்படி சூப்பராக இருந்துச்சு. அடுத்து என்னங்க, இது சமைச்சு முடிச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு அதுக்கப்புறம் துணியை வந்து மிஷினில் போடுவேன். மோஸ்ட்லி மிஷினில் தான் போடுவேன். ஒரு ஷர்ட்டு பசங்க யூனிஃபார்மெல்லாம் வந்து கையால் தாங்க துவைச்சி போடுவேன். என்னென்னா உட்காந்து துவைக்கிறது தாங்க எனக்கு கஷ்டம். நின்றுக்கிட்டே எவ்வளோ வேணாலும் செஞ்சுருவேன். உட்காந்து செய்கிறதுனா ரொம்ப கஷ்டம். நான் வேறு குண்டாக இருக்கிறேன்னா உட்காந்து துவைக்கிறது தாங்க கஷ்டம். மற்றபடி எல்லா வேலையும் கரெக்டாக கடற்கடன்னு செஞ்சுருவேன். அடுத்தது மிஷினில் போய் உட்காந்து துணி எதை தைப்பேன். ப்ளவுஸ் தைப்பேன். அப்போ சுடிதார்லாம் தைச்சேங்க, இப்போ தைக்கிறதில்ல. திரும்பி ட்ரை பண்ணுறேன். வேலைக்கு வேறு போகலங்க, வேலைக்கு போகிறத நிறுத்திட்டேன். கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவாக இருந்துச்சு. ஒரு பிரச்சனையும் உடம்புக்குள்ளே ஏதாவது ஒன்று போனால் ஏதாவது ஒன்று வந்துடுது. அது என்னவோ தெரில, கால் மரத்து போய் இது முடக்குவாதன்னு ஒரு பிரச்சனை இருந்துச்சுங்க. அது ஜிக்மரில் தான் போய் காமிச்சு மாத்திரைலாம் போட்டேன். அது கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் நடக்க இப்போ நான் வேலைக்கு போனால் ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு தான் போனேன். அங்கே நின்றுக்கிட்டே இருக்கிறது தாங்க வேலை. நடந்துக்கிட்டே இருக்கணும், வேலை செய்யணும். ரொம்ப கால் வலிலாம் ஒன்றும் தாங்கலை. ரொம்ப ஒரு மாதிரியாக மனசு இருந்துச்சு. அடுத்தடுத்து வீட்டில் வர எல்லாருக்கும் உடம்பு சரியாமாச்சு. பசங்களுக்கு, எனக்கு, எங்கள் மாமியாருக்கு. அது ரொட்டீனாக இருந்ததுனால வேலைக்கு போகலங்க. வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்துட்டு அப்புறம் பசங்களையும் பார்த்துக்கிட்டேன். சரி, நம்ம அடுத்தது ஒரு 2 மாதமாக நம்ம வீட்டில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வேலை செய்கிறவங்களுக்கு எங்கே போனாலும் வேலை தான் செய்ய போகிறோம், எந்த வேலையாக இருந்தால் என்ன அப்படின்னு மைண்ட் செட்டில் ஒரு 2 மாதம் ரெஸ்ட் எடுக்கும்னு சொல்லிட்டு நின்றுட்டேங்க. சரி, வீட்டில் இருந்து சும்மா இருக்கக்கூடாது, அடுத்தடுத்து ஏதாவது ஒரு வேலையை பார்க்கணுன்னு சொல்லிட்டு சமைச்சிட்டு மிஷினில் தாங்க உட்காந்துருக்கேன். எனக்கு பெண்டிங் ப்ளவுஸ் நிறைய வச்சுருக்கிறேன். சரி, நம்ம ப்ளவுஸாவது நம்ம தைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளாக ஒன்று ஒரு வேலையை பார்த்துட்ருக்கேன். குழம்பு கூச்சிச்சிங்க, அதுக்குள்ளே முடிஞ்சிச்சு. வீடெல்லாம் பெருக்கிட்டு இதெல்லாம் செய்கிறேன். நான் ரொட்டீன் ஒர்க்கை செய்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்குறேன். நல்லா இருக்கா? அப்படியே வாசனை செம்மையாக இருந்துச்சுங்க. அப்படியே சாப்பாடு போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம குழம்பு நாமளே நல்லா இல்லை என்னது செம்மையாக இல்லைன்னா சொல்கிறது உளறால. நம்ம குழம்பு நாம் தாங்க பெருமையாக சொல்லணும், மற்றவங்க சொல்கிறத விட. நம்மளை பற்றி அப்புறம் எவ்வளோ வேலை செஞ்சிட்ருக்கோம், வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம், சும்மா இருக்கும். இது 10 நிமிஷம் உட்காந்து பேசுகிறதும் எனக்கு ஒரு வேலை தானாங்க, வேலை தான். அதுவும் பெண்களுக்கு வேலை இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது. காலைல எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும். ரசம் வச்ச பாருங்க. ரசம் என்ன ரசம் வச்சேன்? கொத்தமல்லி, புதினா ரசம். புதினா, அது மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய், புதினா இதை போட்டு அரைச்சி
தக்காளி அரைச்சிட்டு எண்ணெய் எப்பயும் ரசம் தாளிக்கிறோம் அந்த மாதிரி தான். இந்த புதினா போட்டு அரைச்சோன்னா அந்த வாசனை வாசனை செம்மையாக இருந்துச்சுங்க. செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சரி நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். முருங்கைக்காய் போட்டு